ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக லோக்சபாவில் கிரிப்டோ பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு, டிடிஎஸ்ஸு, கிரிப்டோ லீகல் டெண்டராக இல்லையா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இல்லாமல் பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், கெட் இன் டு த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கிரிப்டோ லீகலா நம்ம இந்தியால மாத்திட்டாங்களா? இல்லையா? அப்படின்ற கேள்வி இருக்கும். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கிரிப்டோ விடிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இந்த விடிஏல என்னென்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோல்டு பண்ணுற கிரிப்டோஸாக இருக்கட்டும், என்எஃப்டியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்ஸாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விடிஏல பார்த்தீங்கன்னா வரும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்வியஸாக டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், சரிங்களா? அதாவது லீகலாக மாற்றலை, பட் ஆனால் இதுக்கு ஒரு அங்கீகாரம் விடிஏ அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கிரிப்டோஸ்க்கு டாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 கிரிப்டோஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, ஓகேவா? 10 கிரிப்டோஸில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க. ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணலாம், ரைட்டா? ஆனால் இப்போ எப்படி திரும்ப கன்சிடர் பண்ணுறாங்க? இப்போ பிட்காயினில் நீங்கள் ஒரு 30% ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. எத்தீரியமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவில் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, பிட்காயினில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கல்ல. ஸோ ப்ராஃபிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றாங்க. வாட் எவர் இஸ் இட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப்டோஸில் நார்மலாக கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் பண்ணுவீங்க, ரைட்டா? அது இல்லாமல் தனித்தனியாக பே பண்ணணும். அதாவது இதில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ ஆனால் டேக்ஸ் பே பண்ணணும். ஏதாவது ஒரு டோக்கனில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே அதில் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு நுணுக்கமாக அதை ட்ராக் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ 1% டிடிஎஸ் அப்படின்றது ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே பிடிக்கிறாங்க, ஓகேவா? இப்போது இந்த 2 இயர்ஸில் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டேட்டா பார்த்தோம்னா, 706 க்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸில் பண்ணியிருக்காங்க. அப்போது இதனால் என்னன்னா, இப்போது இவ்வளோ டேக்ஸ் இதுவரைக்கும் டிடிஎஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லைனா ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சில பேர்னால் அவங்க அங்கே இருக்கிறவங்களே மேபி சொல்லியிருக்கலாம். ஸோ அது நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ் வருமா? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிப்டோக்கு ப்ராப்பராக இது ஒரு லீகல் டெண்டர் இது மாதிரிலாம் வருமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரைக்குமே கிரிப்டோ நாட் பேண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பேன் இல்லை அதாவது பேண்ட் அப்படின்ட்டு சொல்லலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு லீகல் டெண்டரும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணலை. அடுத்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கவர்மெண்ட் பட் ஆனால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் எப்படி வேணால் மாறும். ட்ரேடிங்லாம் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது கிரிப்டோ ட்ரேடர்ஸ்க்கு என்ன இம்பேக்ட் இதில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? இதில் டிடிஎஸ், அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அது ஃப்யூச்சரில் இப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். டிடிஎஸ் இப்போதைக்கு 1% கலெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 0.1% ஆர் 0.01% போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டேக்ஸ் 30% தான் ஆப்வியஸாக நார்மல் கேபிட்டல் கெயின்ஸில், சரியா? அடுத்து ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த ஒரு கிளாரிட்டியுமே கிடையாது. பட் ஃபுல் கைடன்ஸ் அண்ட் லைசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதிரெக்ஸாக இருக்கட்டும், CoinDesk இருக்கட்டும், இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐயூ கீழே இருக்கனால அவங்க ஈஸியாக ட்ரேட் அந்த எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கனால நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியுது. அது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக அவங்களால ட்ராக்கும் பண்ண முடியுது. ஆனால் இவ்வளோ இதாக இருந்தாலும் கிரிப்டோ லீகல் டெண்டர் இப்போதைக்கு கிடையாது. இட்ஸ் நோ கிளாரிட்டி, ஓகேவா? ஸோ லீகல் ஸ்டேட்டஸ் அதுதான் எதுவுமே, அதாவது நாட் லீகல், நாட் இல்லீகல், இப்படி தான் இருக்குது. ப்ராப்பர் ரெகக்னிஷன் பட் ஆனால் கிரிப்டோவில் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கிரிப்டோவில் இருக்கிற நிலவரம் இதுதான். இதை இது பண்ணிக்கோங்க. ஸோ லீகலோ இல்லீகலோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஆனால் என்னென்னா, நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, உங்களோட கேபிட்டல் கெயின்ஸுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அது கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக இருக்கும். நம்மள எதுவும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் சில விஷயங்களை நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம்